கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அதிகமாக கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காகவும் மற்றொரு ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி அவரை புரிந்து கொள்வதற்காக தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வதற்காகவும் நான் நன்றி செல்வோமாக. இந்த நாளிலும் மிக அற்புதமான வேத சத்தியத்தை நாம் தியானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் தலைப்பானது இன்றைய பரிசெய்ய கேள்வி என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கக்கூடியதாக இருக்கிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக, பெரிய காரியங்கள் மத்தியிலே செய்வாராக. நாம் சொல்லக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போமாக. ஒரு பிரசித்தி பெற்ற மன்னர் எப்பொழுதும் காலைதோறும் அவர் இறைவனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் தினந்தோறும் அவருடைய ஆலயத்திற்கு அவர் சென்று வருவது உண்டு. அப்படி ஒரு நாள் சென்று வரும்போது அவர் வருகிற வழியிலே ஒரு அற்புதமான ஒரு காட்சியை அவர் கண்டு மிகவும் ஆச்சரியமடைந்தார். ஒரு மகான் ஒருவர் வரும் வழியில் அவர் தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தவுடனே அந்த மன்னருக்கு அந்த மகான் மேல ஒரு பெரிய விருப்பம் வந்துவிட்டது. முகக்கலை, அந்த மகானுடைய முகத்திலே ஒரு பெரிய பிரகாசம் இருந்தது. ஆகினாலே அவர் மிகவும் அந்த மகான் அவருடைய தோட்டத்தினாலே கவர்ந்து இருக்க வேண்டார். அந்த மகான் இடத்தில் வந்து அவரை வணங்கி அந்த மன்னன் அந்த மகானிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு புறப்படும் போது அவருடைய சார்பை ஒன்றை அந்த மகானுக்கு கொடுத்து போனார். அந்த மகானுடைய சார்பையை வாங்கிக் கொண்டு அவர் இந்த மன்னனை ஆசீர்வதித்தார். மன்னன் ரொம்ப ஆச்சரியமாக அடுத்த நாள் காலையில் மன்னன் கொடுத்த சால்வை, மகான் கொடுத்த சால்வையை அந்த பிச்சைக்காரர் அதை மேலே போட்டு கொடுப்பார். மன்னனுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கிறது. நான் அந்த மகானுக்கு கொடுத்த சால்வை இந்த பிச்சைக்காரன் இந்த அந்த போட்டி கொண்டு போவாரே என்று அவர் மிகவும் வருத்தம் அடைந்து அந்த அழைத்து வருவதாக சொன்னார். அந்த நந்தகரும் அழைத்து வருகிறார். ராஜாவுக்கு பார்க்கிறார். அந்த ராஜா கேட்டார், உனக்கு எப்படி இந்த சால்வை கிடைத்தது? அப்பொழுது அந்த நந்தகர் சொன்னார், ஒரு மகான் ஒருவர் எனக்கு இதை கொடுத்தார். ராஜாவுக்கு இன்னும் கோபம். நான் இந்த மகானுக்கு கொடுத்த சால்வையை இந்த மகான் இந்த பிச்சைக்காரன் கொடுத்திருந்தார்கள். இந்த சால்வையுடைய மதிப்பு என்ன கூட தெரியாமல், அது மன்னன் கொடுத்ததற்கு கூட இல்லாமல் அதை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க என்று ராஜா மிகவும் கோபத்தோடு இந்த மகானை அழைத்து வருகிறார் சொன்னார். இந்த மகான் ராஜாவுடைய அரண்மனைக்கு வந்து ராஜாவை அழைத்து நின்றார். அப்பொழுது அந்த மன்னன் கேட்டார், நேற்றைய தினம் உனக்கு நான் சால்வை கொடுத்தேனே, அந்த சால்வை எங்கே என்ன செய்வாய் என்று கேட்டார். மகான் சொன்னார், அண்ணா, ரோட்டு ஓரத்திலே ஒரு அந்தகர் குளிரில் நடுங்கி கொண்டிருந்தார். அவர் அந்த குளிர் அவரால் தாங்க முடியவில்லை. ஆகவே நான் நீங்கள் கொடுத்த அந்த சால்வையை அவர் மேல் போட்டிவிட்டு போனேன். அவருக்கு நல்ல இதமாக இருக்கும், அவர் சுகமாக தூங்க வேண்டும் என்பதற்காக நான் அதை கொடுத்தேன். மன்னனுக்கு ரொம்ப கோபம். நான் உனக்கு கொடுத்தேன் அந்த சால்வையை, அதை ஒரு பிச்சைக்காரன் கொடுப்பதா? அது மன்னனுடைய சால்வையாச்சே.
அது எவ்வளவு விலையுயர்ந்த சால்வை. அதை ஒரு அந்தகர் போட்டுக்கொண்டு போவது அது மிகவும் ராஜாக்களுக்கு அது அவமானம். ஆகவே அந்த அந்தகத்தில் இருந்த அந்த சால்வையை வாங்கி அவரிடத்து சால்வை வாங்கி அந்த மகனை சிறையில் அடைக்கும்படியாக ராஜா தேவையிட்டார். மகன் ராஜாவுக்கு முன்பாக சிரித்துக் கொண்டே மகிழ்ச்சியோடு சிறைச்சாலைக்கு போனான். அவர் அதை குறித்து கவலைப்படவே இல்லை. ராஜா பெரிய தண்டனை கொடுத்திருக்கிறார், அதை குறித்து கவலைப்படவே இல்லை. அவர் சிறைச்சாலைக்கு போனார். இரவிலே ராஜா நித்திரை செய்யும் போது ராஜாவுடைய கனவிலே சொப்பனத்திலே இறைவன் தோன்றி ராஜாவுக்கு சொன்னார், நான் குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று ராஜாவை பார்த்து இறைவன் சொல்லுகிறார். ராஜா கேட்கிறார், நீங்க ஏன் இறைவா குளிரில் நடுங்க வேண்டும்? அப்பொழுது அந்த இறைவன் சொல்லுகிறார், நீ அந்த பிச்சைக்காரனுடைய அந்தகனுடைய சால்வையை திரும்ப வாங்கி கொண்டாயே, அந்த மகான் எனக்கு தான் அந்த சால்வையை கொடுத்தார், நான் தான் இந்த சால்வையை ஊற்றி கொண்டு வந்தேன் என்று சொன்ன உடனே ராஜாவுக்கு அதிர்ச்சி, மிகவும் பயமடைந்து காலை இருந்தவுடனே மகானை அழைக்கிறார், அந்தகனையும் அழைத்தார். அந்த மகனை பார்த்து சொன்னார், ஐயா மன்னித்துக் கொள்ளுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு சாதாரண அந்தகருக்கு இந்த சால்வை கொடுத்தீர்கள் என்று நான் நினைத்தேன். அதை அந்த அந்தகத்திலிருந்து திரும்ப வாங்கினேன். ஆனால் நீங்கள் கடவுளுக்கே கொடுத்தீர்கள். அப்பொழுது அந்த மகான் சொன்னார், நாம் எதெல்லாம் எளியவர்களுக்கு செய்கிறோமோ, இல்லாதவர்களுக்கு வலியவர்களுக்கு நாம் செய்கிறோமோ, அது இறைவனுக்கே செய்தது. அதனால்தான் அந்த இறைவன் இறைவனுடன் வந்து நான் குழுவில் இருக்கிறேன் என்று இறைவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் ஏழைகளுக்கு செய்வது எல்லாம் இறைவனுக்கு செய்வதாகும் என்று அந்த மகான் ராஜாவுக்கு சொன்னபோது ராஜா மிகவும் வியப்படைந்து மகானை பாராட்டி பரிசுகளை கொடுத்து அந்த அந்தகருக்கு வேண்டிய ஆகாரம், வேண்டிய நன்மைகளை இந்த ராஜா செய்வார் என்று சரித்திரம் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை நம்மை அதிகமாக நேசிக்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். இந்த நாளிலே, இந்த மாலை பொழுதிலே, பரிசுத்த ஓய்வு நாள் ஆரம்ப வேளையிலே புதிய ஏற்பாட்டில் அதிகமாய் சொல்லப்பட்டவர்கள் யார் என்றால் இந்த பரிசேயர்கள். இந்த நாளில் அவர்களை குறித்து நான் சற்று நேரம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் அதிகமாய் யாரை பற்றி சொன்னார் என்றால் பரிசேயரை பற்றி தான் சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே எத்தனை யூத பிரிவினர்கள் இருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்க முடியும். எத்தனை விதமான பிரிவினர்கள் இருந்தார்கள். அதிலே பரிசேயர்கள் யார்? அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த பரிசேயர்கள் எப்படி இருந்தார்கள்? இன்றைக்கு சபையில் இருக்கக்கூடிய பரிசேயர்கள் யார்? மிக ஆச்சரியமாக நாம் இதையெல்லாம் இந்த மாலைகளுக்கு தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக புதிய ஏற்பாட்டில் எத்தனை யூத பிரிவினர்கள் இருந்தார்கள் என்றால் ஒரு 5 விதமான யூத பிரிவினர்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இருந்தார்கள். அதில் முதல்ல மிக விசேஷமான ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் யார் என்றால் பரிசேயர்கள். இயேசு கிறிஸ்து காலத்திலே 6000 பரிசேயர்கள் இருந்ததாக சரித்திரம் சொல்கிறார். இரண்டாவது ஒரு பெரிய கூட்டம் யார் என்றால் சதுசேயர்கள். இந்த சதுசேயர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் 4000 பேர் இருந்தார்கள் என்று சரித்திரம் சொல்கிறார். பரிசேயர்கள் 6000 பேர் இருந்தார்கள், சதுசேயர்கள் 4000 பேர் இருந்தார்கள். மூன்றாவதாக ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள், யூத பிரிவினர்கள். மூன்றாவது பேர் யார் என்றால், மூன்றாவது மிகப்பெரிய பிரிவினர்கள் யார் என்றால் எஸ்ஸேனியர்கள். எத்தனை பேருக்கு எஸ்ஸேனியர்களை குறித்து தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. மிக அற்புதமாக இந்த மூன்றாவது யூத பிரிவினர்கள்
எஸ்மியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நான்காவதாக செலத்தியர்கள். வேதாகமத்திலே இந்த நான்காவது பிரிவினராக யூத பிரிவினர்கள் அவருடைய பேர் என்னவென்றால் செலத்தியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஐந்தாவது ஒரு பிரிவினர்கள் சிக்கரியர்கள். என்னை நாம் மாற்றிக் கொள்கிறோம், சிக்கிரியர்கள் என்று சொல்லப்படுகிறார். சிக்கிரியர்கள் இவர்கள் ஏன் வித்தியாசமானவர்கள் என்று சொன்னால், இவர் கையிலே ஒரு அருவாள் போட்டு வைத்திருப்பார்கள். எதுக்காக என்று சொன்னால் ரோமர்களை எதிர்க்கிறவர்களாக வருகிறார். சிக்கேரியர்கள் என்று இவர்கள் அழைக்கப்படுகிறார். ஆறாவதாக ஏரோதியர்கள். இவர்கள் யார் என்றால் ரோம அரசாட்சிக்கு எல்லா விதத்திலும் முன்னுரையாக இருக்கிற யூதர்கள். இவர்கள்தான் ரோம ராஜாவுக்கு அடுத்து யூத மார்க்கத்திலே ராஜாக்களாகவும் பிரபுக்களாகவும் இருக்கிறவர்கள் ஏரோதியர்கள் என்று இவர்களை அழைக்கிறார். ஆகவே பரிசுத்த வேதாகமத்திலே யூதர்கள் பிரிவினர்களிலே 6 விதமான பிரிவினர்கள்: பரிசேயர்கள், சதுசேயர்கள், எஸ்ஸினியர்கள், செலோத்தியர்கள், செக்கேரியர்கள், ஏரோதியர்கள் என்று 6 விதமான பிரிவினர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் இந்த 6 பேரிலே முதன்மையாக இருக்கக்கூடிய விசேஷமான ஒரு கூட்டம் யார் என்றால் இந்த பரிசேயர்கள். பரிசேயர்கள் வேதத்திலே 98 தடவை வருகிறது. பரிசேயர்களை குறித்து வேதத்திலே 98 தடவை வருகிறது. பரிசேயர் என்றால் அர்த்தம் என்னவென்றால் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் உலகத்தில் இருந்து அல்ல, யூத மார்க்கத்தில் இருந்தே இவர்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்று தங்களை அழைக்கிறார்கள். யாவும் பிரசீத பெற்றவர்கள், பரிசுத்தத்தில் மிகுந்தவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இந்த பரிசேயர்கள். அவர்களை போல பரிசுத்தம் உள்ளவர்கள் யாரும் இல்லை, நாங்கள் யூத குலத்திலேயே பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டவர்கள் இந்த பரிசேயர்கள். இவர்கள் மோசேயினுடைய ஆகமங்கள், 5 ஆகமங்கள் இருக்கிறதே, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகங்களை அதை தோரா என்று அவர்கள் அழைக்கிறார்கள். இந்த புத்தகத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் அதை மனப்பாடம் செய்வதும் அதை போதிக்கிற ஆசிரியர்களுமாக இவர்கள் இருந்தார்கள். அதை கடைபிடிக்க வலியுறுத்துகிறவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். மோசேயுடைய ஆகமங்கள், தோரா என்கிற அந்த 5 ஆகமங்களை போதிக்கிற ஆசிரியர்களாக இவர்கள் இருந்தார். இந்த பரிசேயர்கள் மிகப்பெரிய ஆசிரியர் யார் என்றால் கமாலியல். இந்த கமாலியத்தில் தான் பவுலா சவுலாக இருக்கும்போது அவர் கீழே உட்கார்ந்து படித்தவர். பவுலும் ஒரு பரிசேயர். ஆகவே இந்த பரிசேய கூட்டம் மிக வித்தியாசமாக தங்களை வேறுபடுத்திக் கொண்டு, தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு யூத குலத்திலேயே இவர்கள் முதன்மையானவர்களாக காணப்பட்டார்கள். இவர்கள் மோசேயின் ஆகமங்களை சொல்லிக் கொடுக்கிற போதிக்கிற ஆசிரியர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் அறிகிறோம். 4வதாக இவர்கள் மோசேயின் ஆகமங்களுக்கு ஈடாக மிஸ்னா என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார்கள். இவர்கள் எழுதின புத்தகம் தான் கிறிஸ்துவுக்கு முன் 200 ஆண்டுகளிலே, கிறிஸ்துவுக்கு முன் 200 மிஸ்னா என்கிற விதிமுறைகள் உடைய ஒரு புத்தகத்தை எழுதினார்கள். மோசேயினுடைய சட்ட திட்டங்களுக்கு இணையாக இவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தை எல்லாம் புகுத்தி அவர்கள் மிஸ்னா என்கிற புத்தகத்தை எழுதினார்கள். இந்த மிஸ்னா புத்தகத்தை அவர்கள் கடைபிடிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். 5வதாக இந்த பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிறவர்கள், தூதர்கள் இருக்கிறார்கள் என்று நம்புகிறவர்கள், ஆவி இருக்கிறது
என்று நம்பிக்கை உடையவர்களாக இந்த பரிசேயர்கள் இருக்கிறார்கள். மற்றவர்கள் இந்த நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தார்கள். சதுசேயர்கள் மற்றவர்கள் இந்த நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்பினார்கள், தூதர்கள் உண்டு என்று நம்பினார்கள், ஆவி உண்டு என்று நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். ஆறாவதாக, இந்த புதிய ஏற்பாட்டில் இருந்த பரிசேயர்கள் ஆலோசனை சங்கத்தின், யூதர்களுடைய ஆலோசனை சங்கத்தின் உறுப்பினர்களாக இருந்தார்கள். முதன்மையான ஆசனத்திலே அவர்கள் இருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஏழாவதாக, யூத குலத்தின் நியாயாதிபதிகளாக இவர்கள் இருந்தார்கள். எந்த சட்ட திட்டங்களையும் அவர்கள் பயன்படுத்துகிறவர்களாகவும் சட்ட திட்டத்தின்படி தண்டனை கொடுக்கக்கூடிய நியாயாதிபதிகளாக இந்த பரிசேயர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பரிசேயர்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில் 7 விதமான பெயர்களை இந்த பரிசேயர்களுக்கு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வைத்த பெயர், ஒன்று, அவர்களை மாயக்காரர்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்களை அழைக்கிறார். இரண்டாவது அவர்கள் குருடர்கள் என்று அவர்களை பார்த்து சொல்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. யூத குலத்திலேயே மிக முதன்மையான இடத்தில் இருக்கிற, தங்களை வேறு பிரித்து காண்பித்த பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த பரிசேயர்களை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்றால், அவர்கள் மாயக்காரர்கள், அவர்கள் குருடர்கள், அவர்கள் மதிகேடர்கள். மூன்றாவதாக அவர்களை மதிகேடர்கள் என்று இயேசு கிறிஸ்து. நான்காவது, இந்த விசேஷமான இந்த பரிசேயர் கூட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்ப்பங்கள் என்று சொல்கிறார். சர்ப்பங்கள் என்று சொல்கிறார். ஐந்தாவதாக, இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்களை விரியன் பாம்பு குட்டிகள் என்று சொல்கிறார். ஆறாவதாக, இவர்களை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். ஏழாவதாக, இவர்களை குறித்து 8 தடவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இவர்களுக்கு ஐயோ என்று 8 தடவை இயேசு கிறிஸ்து திரும்ப சொல்வதை நாம் மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான இடத்தில் இருந்த யூதர்களுடைய பரிசேயர்கள் இந்த கூட்டத்தை குறித்து இயேசு கிறிஸ்து விதமாக சொன்னார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்களை பார்த்து என்ன சொன்னார் என்றால், யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்திலே நாம் இவர்களை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமே சொல்கிறார். யோவான் 8:44 வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அப்படியானால் இந்த பரிசேயர்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் பிதா யார் என்றால் பிசாசானவர் என்று சொல்கிறார். நீங்கள் பிசாசுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார். இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொன்னார்கள். மாறாக இயேசு கிறிஸ்து சொன்னார், இவர்களை பிசாசுடைய பிள்ளைகள் என்று சொன்னார். ஏனால் இன்றைக்கு இந்த பரிசேயர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? இவர்களை ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுடைய பிள்ளைகள் என்று சொன்னார்? உங்கள் பிதாவானவர் பிசாசானவர் என்று சொல்கிறார். பிசாசவன் எப்படி இருந்தானோ அது போல இந்த பரிசேயர்கள் இருக்கிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறார்கள். சாத்தானுடைய இச்சைகள் எல்லாம் இந்த பரிசேயரிடத்தில் இருந்தது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீங்களும் மனுஷர்களை கொலை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று பரிசேயர்களை பார்த்து இயேசு சொல்கிறார். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் விசுவாசியிடத்திலே சத்தியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகினாலே உங்களிடத்திலும் சத்தியம் இல்லை என்று சொல்கிறார். அவன் சத்தியத்தில் நிலை நிற்பதில்லை. அவன் பொய்யனும்
பொய்க்கு பிதாவாய் இருக்கிறவர். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அன்பானவர்களே, இதெல்லாம் யாரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்றால், அந்த யூத பிரிவினர்களிலே மிக மேன்மையான உன்னதமான இடத்தில் இருந்த தங்களை பரிசுத்தவான்கள் என்று வேறு பிரித்து காட்டின அந்த பரிசேயருடைய கூட்டத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதா பிசாசு என்று சொல்கிறார். அந்த பிசாசு எப்படி இருக்கிறான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, அவன் மனுஷர் கொலைப்பார்கள், நீங்களும் மனுஷர் கொலைப்பார்களாக இருக்கிறீர்கள், அவனிடத்தில் சத்தியம் இல்லை, உங்களிடத்திலும் சத்தியம் இல்லை, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவாக இருக்கிறான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகவே இந்த பரிசேயர்களும் பொய்யர்களும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறார்கள், பொய்யே அவரிடத்தில் இருக்கிறது என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அன்றைய பரிசேயர்களிடத்திலும் இன்றைய ஆவிக்குரிய பரிசேயர்கள் யார் என்பதை குறித்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அன்றைய பரிசேயர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், முதலாவதாக ஒரு 7 காரியத்தை வேகமாக உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, அன்றைய பரிசேயர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து சொல்லும்போது அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் மாயக்காரர்கள் என்று இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிப்போம். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர்கள் மாயக்காரர்கள். மாயக்காரர்கள் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவாகவே சொல்கிறார், அவர்கள் முதல்களினால் என்னை கனம் பண்ணுகிறார், ஆனால் இருதயமோ விலகி இருக்கிறது. இருதயம் தூர இருக்கிறது, ஆனால் முதல்களினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இந்த மாயக்காரர்கள் என்றால் என்ன என்பதற்கு இந்த மாயக்காரர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த பதம் கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. மாயக்காரர்கள் என்றால் கிரேக்க மொழியிலே நடிகர்கள் என்று அர்த்தம். நடிக்கிறவர்கள், மாய்மாலம் பண்ணுகிறவர்கள், உள்ளே ஒன்றும் வெளியில ஒன்றுமாக இருக்கிறவர்கள். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு அவர்கள் வெளியிலே ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்கள் உள்ள ஓநாய்கள், வெளியிலே ஆட்டுத்தோல் போர்த்திருக்கிறவர்கள். மாய்மாலம், மாயக்காரர்கள், நடிகர்கள் என்று கிரேக்க பதத்திலே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இவர்களை குறித்து நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள் என்று ஏன் சொன்னார் என்றால், இவர்கள் முதலாவதாக மாயக்காரர்களாக இருக்கிறார்கள். உள்ளே ஒன்றும் வெளியிலே ஒன்றுமாக இருக்கிறார்கள். உள்ளே பட்சிக்கிற ஓநாய்க்களாகவும், வெளியிலே அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு ஜனங்களை ஏமாற்றுகிறவர்களாகவும், மாய்மாலம் பண்ணுகிறவர்களாக, மிகப்பெரிய நடிகர்களாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் பரிசுத்தத்தில் மிகவும் பரிசுத்தர்கள், நாங்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், யூத குலத்திலே எங்களை போல பரிசுத்தர் இல்லை என்று தங்களை சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்களை மாயக்காரர் என்று சொல்கிறார். மாயக்காரர் என்றால் என்ன என்றால், எனக்கு அன்பானவர்களே, வாயில் ஒன்று இருக்கும், ஆனால் இருதயத்தில் வேறு ஒன்று அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். 3 காரியத்தை பரிசுத்த வேதத்திலே மாயக்காரர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ரோமர் 12வது அதிகாரத்திலே, ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். உங்கள் அன்பு மாயக்கட்டதாய் இருப்பதாக. அன்பிலே மாயக்காரர்களாக இருக்க முடியும். தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். முதலாவதாக அன்பிலே மாயமற்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனால் உள்ளே அன்பு இருக்க வேண்டும், வெளியிலையும் அந்த அன்பு இருக்க வேண்டும். உள்ளே எரிச்சலும் பொறாமையும்
எல்லா தீய காரியத்தை வைத்துக் கொண்டு வெளியிலே அன்புள்ளவர்களை போல பாவிப்பது இந்த மாயக்காரர்கள் என்று தேவன் சொல்கிறது. ஆகவே உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. உங்கள் அன்பிலே நீங்கள் அன்பிலே மாயக்காரனாக இருக்கக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய தேவன் ரோமர் 12வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக அன்பிலே மட்டுமல்ல, கொலோசியர் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். கொலோசியர் 2:23 வாசிப்போம். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையோ தாழ்மையில மாயம் இருக்கிறது. எப்படி அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறோம், அதை போல தாழ்மையிலும் மாயமற்றதாக நாம் இருக்க வேண்டும். சரீர ஒழுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதுக்கே ஒழிய பிரயோஜனப்படாது. ஆமென். கர்த்தாவே, இவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் மாயையான தாழ்மையில மாயம் இருக்கிறது. வேதத்திலே அன்பில் மாயம் இருக்கிறது. முதலாவதாக உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும் என்று ரோமரில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக தாழ்மையிலே மாயமற்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் உள்ளேயும் தாழ்மை இருக்க வேண்டும், வெளியிலேயும் தாழ்மை இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் மேட்டிமையாக இருக்கிறது, ஆனால் வெளியிலே தாழ்மையை போல ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டிருக்கிறது. இது மாயக்காரர்கள் என்று சொல்கிறார். மூன்றாவதாக ஜெபத்திலே மாயமற்றவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி அன்பிலே மாயமற்றவர்களாய் இருக்க வேண்டுமோ, எப்படி தாழ்மையிலே மாயமற்றவர்களாய் இருக்க வேண்டுமோ, ஜெபத்திலே மாயமற்றவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஜெபம் பண்ணும்போது உள்ளே ஒன்றும் வெளியிலே ஒன்றுமாய் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் இந்த பரிசேயர்கள் அப்படி அல்ல. அவர்கள் எங்க நின்று ஜெபிக்கும் போதும் அவர்கள் உள்ளே ஒன்றும் வெளியிலே ஒன்றும் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர்களை போல நீ ஜெபம் பண்ண வேண்டாம். மனுஷன் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். எங்கெல்லாம் ஜெபம் பண்றாங்க பாருங்க. ஜெப ஆலயங்களிலும் வீடுகளிலும் வீதிகளிலும் சந்துகளிலும் அவங்க எங்க நின்று ஜெபம் கையை உயர்த்தி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் கண்பான பிள்ளைகளே, அவர்கள் உள்ளத்தில் இருந்து அவர்கள் ஜெபிக்கவில்லை. மற்றவர்கள் காண வேண்டும் என்று தங்களை ஜெபிக்கிறவர்களாக காட்டிக் கொண்டார்கள். ரொம்ப பக்தியானவர்கள் என்பதை காட்டிக் கொள்வதற்காக அவர்கள் ஜெபித்தார்களே அல்லாமல் உள்ளத்திலே இருந்து உள்ளமுடைந்து அவர்கள் ஆண்டவரிடத்திலே ஒரு காலமும் ஜெபிக்கவில்லை. ஆகவே ஜெபத்திலே வாய்ப்பாடு இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உங்கள் அறை வீட்டுக்குள்ளே நீங்கள் சென்று கதவை காலிட்டுக் கொண்டு அந்தரங்கத்திலே இருக்கிற ஜெபம் வெளியரங்கமாக பலன் கொடுக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அன்றைய பரிசேயர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், இரண்டாவதாக முதலாவது அவர்கள் மாயக்காரர்களாக இருந்தார்கள். உள்ளே அவர்கள் ஓநாய்க்களும் வெளியிலே ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு மாய்மான பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது, இந்த பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே தங்களை பரிசுத்தவான்கள் என்று பிரித்து காட்டிய இந்த பரிசேயர்கள் பொருளாசைக்காரர்களாக இருந்தார்கள். லூக்காவின் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். இவைகள் எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை பொருளாசைக்காரர்கள் என்று சொல்கிறார். எத்தனை பரிசுத்தம் உள்ளவர்களாய் தங்களை காட்டினாலும் இவர்கள் பொருளாசை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். லூக்காவின் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும்
திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இவர்கள் நினைத்தார்கள், இந்த பரிசேயர்கள் நினைத்தார்கள், பொருளாசை யாருக்கு பொருள் நிறைய இருக்கிறதோ அவர்கள்தான் தேவனுக்கு பிரியமானவர்கள், அவர் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நினைத்தார். இல்லை. ஆகினாலே இந்த உலகத்திலே பொருட்களை சம்பாதிப்பதிலே அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்கிறது, நாம் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது நமக்கு ஜீவன் அல்ல, அது நம்மை மீட்க முடியாது என்று ரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இந்த பொருளாசையை குறித்து இயேசு கிறிஸ்து தேவன் என்ன சொல்கிறார் என்பதை வேதத்தில் பாருங்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, ஆராதனையான பொருளாசை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இப்படிப்பட்டவைகளை நம்மிடத்திலிருந்து நாம் அழித்து போட வேண்டும். எதை குறித்து சொல்ற? விக்கிரக ஆராதனையான பொருளாசை. பொருளாசையை குறித்து விக்கிரக ஆராதனை என்று சொல்கிறார். நாம் எந்த விக்கிரகத்துக்கும் ஆராதனை செய்வதில்லை. இந்த பரிசேயர்களும் விக்கிரகத்தை ஆராதனை செய்ய மாட்டார்கள். அவர்கள் மிகவும் பரிசுத்தர்களாய் தங்களை காட்டிக் கொண்டவர்கள். ஆனால் இவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, விக்கிரக ஆராதனை யார் பொருளாசை உடையவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் என்று வேதம் சொல்கிறது. பிள்ளைகளே, அன்றைய பரிசேயர்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய பரிசேயர்கள் யார் என்றால், பொருளாசை, பொருள் மேல் ஆசை உள்ளவர்கள், பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்று கடந்து போகிறவர்கள், பொருளாசை உடையவர்களாய் இருக்கிறவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் என்று வேதத்திலே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, மறுபடியும் பவுல் சொல்கிறார், விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே அவர்கள் சுதந்திரம் அடைவதில்லை. இந்த பரிசேயர்களை குறித்து இயேசு கிறிஸ்து மிகவும் ஆணித்தரமாக சொல்கிறார், இவர்கள் பொருளாசைக்காரர்கள் என்று சொல்றார். மூன்றாவதாக இந்த பரிசேயர்களை குறித்து 7 காரியம் பரிசுத்த வேதத்தில் கொடுக்கப்படுகிறது. முதலாவது, அவர்கள் யார் என்றால் மாயக்காரர்கள். இரண்டாவது, அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் பொருளாசைக்காரர்கள். மூன்றாவது, அவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்றால், யோவான் 9ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அவரோடு கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபோது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. உண்மையாகவே நீங்க குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இல்லை. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால், இவங்க எப்படிப்பட்டவங்க சொன்னா, காண்கிறோம் என்று சொல்லுகிற உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். இவர்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிற குருடர்கள். நல்லா பார்க்க முடியும், ஆனா குருடர்கள். அங்கே இருப்பது இயேசு என்று அவருக்கு தெரியும், அவர்தான் மீட்பர் ரட்சகர் என்று அவருக்கு தெரியும், ஆனால் அவர்கள் குருடர்கள். எப்படி இருந்தாங்க? காண்கின்ற குருடர்கள். சாதாரண குருடர்கள் அல்ல, ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறது இல்லை, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரிந்தும் குருடர்களாக தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். எவ்வளவு பயங்கரமான ஒரு கூட்டம் என்பதை பாருங்கள். காண்கின்ற குருடர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்றது பாருங்கள். நல்லவைகளை அவர்கள் கெட்டது என்று சொல்வார்கள். நல்லவைகள் எல்லாம் கெட்டதாக தெரியும், கெட்டவைகள் எல்லாம் நல்லவைகளாக தெரியும். ஆனால் காண்கின்ற குருடர்கள் அவர்கள் எதையெல்லாம் பார்க்கிறார்களோ நல்லதெல்லாம் அவர்களுக்கு கெட்டதாக தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிசாசு பிடித்தவன் என்று சொல்வார்கள். ஆனால் பிசாசு பிடித்தவனை பார்த்து அவர்கள் நல்லா இருக்கிறான்னு சொல்றாங்க. இதுதான் பரிசேயர்களுடைய நிலைமை. அவர்களுக்கு எதெல்லாம் நல்லது அதையெல்லாம் கெட்டதாக சொன்னார். எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் நல்லது என்று சொன்னார். அவர்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை, அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம்
பிசாசினால் செய்தான் என்று சொல்லுகிறவர்கள் எவ்வளவு அற்புதமா அதிசயமான காரியங்கள்லாம் இயேசு கிறிஸ்து செய்தார். எல்லாம் அவர் நம்பல. கண்டும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாம் அவர்கள் பார்த்தார்கள். பார்த்தும் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் காரணம் என்னன்னா, அவர் விசுவாசினால் அந்த அற்புதம் செய்கிறார் என்று சொன்னார். இரண்டாவதாக அவருடைய சீசர்கள், இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வதில்லை என்று சொன்னார். இதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் கெட்டது சொல்லுவாங்க, இதெல்லாம் கெட்டதோ நல்லது என்று சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து அதிகாரமுடையவராக பேசின போது பிசாசனுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தை நம்பல. இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவராய் பேசின அவருடைய வேத வசனங்களையும் அவர்கள் நம்பவில்லை. அவருடைய சீசர்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு புறம்பாயிருக்கிறார்கள் என்று பேசினார். நான்காவதாக அன்றைய பரிசேயர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய பரிசேயர்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்களை குறித்து நான்காவதாக வேதம் சொல்கிறது, அவர்கள் சொல்லியும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் சொல்லதான் செய்வார்கள், அவர்கள் செய்ய மாட்டார்கள். மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொண்டபடி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், எவ்வளவு பயங்கரமான ஒரு கூட்டம் என்பதை அழகாக சொல்வார். சத்தியத்தை அழகாய் பேசுவார். கடல் கடந்து மக்களை யூத மார்க்கத்திற்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய போதனையினாலும் சத்தியத்தினாலும் மோசேயினுடைய சட்ட திட்டங்களை கரைத்து குடித்தவர்கள். அவர்கள் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைய பரிசேயர்கள் அவர்களை குறித்து இயேசு சொன்னார், இவர்களுக்கு ஐயோ என்று சொன்னார். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சற்று இந்த பரிசேயர்களை நாம் எதற்காக தியானிக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒரு காலமும் இந்த பரிசேயரை போல நாம் இருந்துவிடக் கூடாது. அப்படி இருந்துவிட்டால் என் அன்பானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில ஒப்புக் கொடுத்தவர்கள் இந்த பரிசேயர்கள். இந்த பரிசேயர்கள் யாருடைய பிள்ளைகள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் என்றால், இவர்கள் பிசாசுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர்களுக்கு ஐயோ. ஆகவே இவர்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர்கள். இவர்கள் ஆயக்காரர்களோடு புசிக்க மாட்டார்கள். இவர்கள் பாவிகளோடு சமாச்சாரம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். தங்களை பிரித்து காட்டிக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் ஆயக்காரர்களோடு பாவிகளோடு இருக்கிறார் என்று அவர்கள் குறை சொன்னவர்கள். இந்த புறஜாதியார்கள் அவர்கள் தொட மாட்டார்கள். அவர்கள் கிட்ட கூட போக மாட்டாங்க. இந்த பரிசேயர் அவ்வளவு தங்களை பரிசுத்தமாய் தங்களை பாவித்துக் கொண்டவர்கள். அவர்கள் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். அவர்கள் எனக்கு அன்பானவர்களே, அந்த புறஜாதியார்களுக்கு ரட்சிப்பு இல்லை திட்டவட்டமாக சொன்னவர்கள். தங்களுக்கு மாத்திரம்தான் ரட்சிப்பு, நாங்க மட்டும்தான் ரட்சிக்கப்படுவோம், யாரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டவர்கள். எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இந்த பரிசேயர் என்பதை அவர்கள் சொல்லியும் செய்யாது இருக்கிறவர்கள். இந்த பரிசேயர்களை குறித்து நான் பல காரியங்களை வாசித்த போது ஆச்சரியம் என்னவென்றால், அவர்கள் 3 காரியத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வார்கள். ஒன்று, ஒரு பரிசேயன் எதற்காகலாம் கடவுளை ஸ்தோத்திரம் பண்ணுவான் அப்படின்னா, நான் ஒரு பெண்ணாக பிறக்கவில்லை என்பதற்காக நான் கடவுளை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்வார்கள். ஏதாவது பெண்கள் சமுதாயத்தில் யூத குலத்தில் ரொம்ப தாழ்வாக எண்ணப்பட்டவர். தான் ஒரு பெண்ணாக பிறக்கவில்லை என்பதற்காக இறைவா உமக்கு தோத்திரம் என்று சொல்வார் ஒரு பரிசேயர். இரண்டாவது, நான் ஒரு புறஜாதியாக இல்லாமல் இருப்பதற்காக உமக்கு தோத்திரம் என்று சொல்வார்.
நான் புறஜாதி இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன். மூன்றாவதாக, நான் எதற்கும் யாருக்கும் அடிமைப்படாததினாலே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வாரா. நான் இந்த பரியாசக்காரன் மாதிரி இல்லை, இந்த ஆயக்காரன் மாதிரி இல்லை, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். எவ்வளவு பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்குது. நாம இருக்கலாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கஷ்டப்பட்டு நன்மைகளுக்கெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனா இவன் எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவான்னா, நான் ஒரு பெண்ணாக பிறக்கவில்லையே உமக்கு ஸ்தோத்திரம், நான் ஒரு புறஜாதியாக இல்லையே உமக்கு ஸ்தோத்திரம், நான் ஒரு அடிமையாக இல்லையே உமக்கு ஸ்தோத்திரம். கண்பாளர்களே, எப்படிப்பட்ட பயங்கரமான கூட்டம் என்பதை இன்னைக்கு நாம் பரிசீலித்து அவர்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை வாசிப்போம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். ஒருவன் சொல் தவறாமல் இருந்தால் அவன் பூரண புருஷன். தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். தன் சரீரம் முழுவதையும் அடக்கிக் கொள்வானா. யாரு? சொல் தவறாதவன். எனக்கு அன்பான தேவனே, லூக்கா 18:9 வாசிப்போம். அன்றையும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து, மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறவர்கள் இந்த பரிசேயர்கள் தங்களை ரொம்ப உயர்வாகவும் எல்லாரும் தனக்கு கீழே இருக்கிறவர்கள் என்று தங்களை குறித்து ஏழ்மையாக சொல்லிக் கொடுக்கிறவர்கள் இந்த பரிசேயர்கள். அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பரிசேயர்கள் என்பதை நாம் சிந்திக்கிறோம். 5ஆவதாக, இந்த பரிசேயர்கள் குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். புறமே அலங்காரமாய் காணப்படும். உள்ளேயோ மரித்தவர்களுடைய எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறமே காணப்படுகிறீர்கள். உள்ளத்திலும் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். பரிசேயர்கள் ஆச்சரியமான ஒரு கூட்டம். அவர்கள் போட்டிருக்கிற அந்த வஸ்திரம், அங்கி, நீல அங்கி, அவர்கள் தலையில வைத்திருக்கிற பாவை, அதில் பரிசுத்தம் என்று எழுதியிருப்பார்கள். அவர்கள் நெத்தியில தேவனுடைய பிரமாணத்தை தொங்க விட்டிருப்பார்கள். அவர்கள் கையிலே பிரமாணம் இருக்கும். அவர்கள் நடமாடுகிற பிரமாணத்தை போல மோசையின் ஆசனத்தில் இருக்கிறவர்களாக, விசேஷமானவர்களாக தன்னை காண்பிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, வெளியிலே தங்களை ரொம்ப பரிசுத்தமாக காட்டிக் கொள்கிறார்கள், உள்ளே சகல அசுத்தமும் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறாங்க, வெளி தோற்றத்தை அல்ல. ஆனால் பரிசேயர்களோ வெளியிலே தங்களை பரிசுத்தமாய் காட்டிக் கொள்வார்கள், உள்ளே எல்லா அசுத்தமும். இந்த கண்பானத்தை வீட்டில் இந்த மாயக்காரர்களாகிய வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக ஆண்டவர் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் பரிசேயர் கூட்டம். அன்றைய பரிசேயர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கும் பரிசேயர் இருக்கிறார்கள். அன்றைய பரிசேயர் செய்வார்கள், பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுவார்கள், பார்வைக்கு உபவாசம் பண்ணுவார்கள், பார்வைக்கு உதவி செய்வார்கள். அவர்கள் பார்வைக்கு தான் செய்வார்கள். ஆனால் உள்ளத்திலிருந்து அவர் ஒரு நாள் அவர் அப்படி செய்வதே இல்லை. அவங்க ஜெபம் பண்ணாலும் சரி, அவங்க உபவாசம் பண்ணாலும் சரி, அவங்க உதவி செய்தாலும் சரி, அவங்க பார்வைக்கு தான் செய்வார்களே அல்லாமல் அவர்கள் உள்ளத்திலிருந்து மனப்பூர்வமாய் அவர்கள் செய்கிறவர்களே. அதனால ஆண்டவர் சொன்னார், அவர்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. அன்றைய பரிசேயர்கள் 6ஆவதாக அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் ஏதோ ஒன்றை விட்டு விடுகிறவர்கள் என்று சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும்.
விடாதிருக்க வேண்டும். அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை நாம் செய்ய வேண்டும், எதையும் நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது என்பதை குறித்து அருமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த விசேஷமான பரிசீலனை கூட்டம், யூத மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கூட்டம் இந்த பரிசீலனை கூட்டம். அவர்கள் எதை விட்டுவிட்டார்கள்? அவர்கள் நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் தேவனுடைய காரியத்தில் உண்மையாய் இருக்கிறோம் என்று அவர்கள் தங்களை சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஆபத்து இந்த பரிசேயுடைய வாழ்க்கையில் இருந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதையும் செய்ய வேண்டும், இதையும் நாம் விட்டுவிடாது இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பரிசேயரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கைக்கொள்ளாததினால் அவன் தேவனிடத்தில் இருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். ஏழு சிலர் பாவியாய் இருக்கிற மனுஷன் அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இப்படிப்பட்ட அற்புதங்கள் எப்படி செய்வார் என்றார்கள். இவர்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்கவில்லை என்றால் அவர் என்ன சொல்வார்கள்? இவர் தேவனிடத்தில் வந்தவன் அல்ல. அது மட்டுமல்ல, அவர்கள் சபையில இருந்தே அவர்கள் விலக்கி வைத்து விடுவார்கள். அந்த வசனத்தை பார்ப்போம். யோவான் 9வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறமே தள்ளிவிட்டார்கள். அவர்கள் சபையில இருந்து வெளியே தள்ளிவிட்டார்கள். இவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. பிரியமானவர்களே, பரிசேயர்கள் சக விசுவாசிகளை சபையிலிருந்து வெளியே தள்ளி விடுகிற அளவுக்கு அவர்களுக்கு இணைந்தது அதிகாரம். தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்று சொல்வார்கள். மாத்திரமல்ல, அப்படிப்பட்டவர்களை சபையிலிருந்து நீக்கி விடுவதற்கும் அவர்கள் ஆயுதமாக இருக்கிறவர்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறார். ஏழாவதாக இந்த பரிசேயர்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஏழாவதாக மிகவும் திட்டவட்டமாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மத்தேயு 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி வருகிறீர்கள். இவர்கள் புளித்த மாவு என்று ஆண்டவர் சொல்றார். எப்படி புளித்த மாவு மற்ற மாவெல்லாம் உப்ப பண்ணுமோ, புளிக்க பண்ணுமோ, அது போல இந்த பரிசேயருடைய சுவிசேஷம் சத்தியம், அவர்கள் எப்படிப்பட்ட சத்தியத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்றால் பாரம்பரியத்தை தழுவினவர்களாக இருந்தார்கள். பலவிதமான பாரம்பரியத்தை அவர்கள் யூத மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அந்த பாரம்பரியம் தான் மிஸ்னா என்ற புத்தகம். அவர்கள் எழுதின அந்த பாரம்பரியத்தினால் அவர்கள் கடைபிடித்தார்கள். எல்லாமே தேவன் கொடுத்த வேத வசனத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. பாரம்பரியத்தில் தேவன் இல்லை, ஆனால் வேத வசனம் முழுவதும் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்டது. இது தேவ மனுஷனால் எழுதப்பட்டது. இந்த வேதம் முழுவதும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவைகளாக இருக்கிறது. ஆனால் பாரம்பரியம் என்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது, மிஸ்னா என்கிற இந்த பரிசேயர்கள் எழுதின புஸ்தகம். இது முழுவதும் பாரம்பரியம். இது தேவனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய சத்தியம் அல்ல. அதை அவர்கள் அதிகமாய் கடைபிடித்து ஆண்டவருடைய சத்தியத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஆண்டவருடைய கற்பனை அவர்கள் மீறிவிட்டார்கள். அவர்கள் பாரம்பரியத்தையே அவர்கள் கடைபிடிக்கிறவர்களாகவும் அதை குறித்தே அவர்கள் பேசுகிறவர்களாகவும் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் குறித்து ஆண்டவர் சொன்னார், இவர்கள் புளித்த மாவு என்று சொன்னார். மார்க் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்களும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள். அநேக பாரம்பரிய காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள். அவர்கள் முழுவதும் பாரம்பரியத்தை தான்
கடைபிடித்தார்களே அல்லாமல் அவர்கள் தேவனுடைய சட்ட திட்டங்கள் ஆகிய ஆண்டவருடைய கற்பனைகளை அவர்கள் விட்டுவிட்டார்கள். அன்பான பிள்ளைகளே, அவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். புளித்த மாவு நாம் எச்சரிக்கை, பாரம்பரியம் என்கிற புளித்த மாவை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொலோசியர் 2:8 வசனத்தை நாம் வாசிப்போம். லௌகிக ஞானத்தினாலும் உலக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவரும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அவர் மிஸ்னா என்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்களே, ஓய்வு நாள் எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும், ஓய்வு நாளில் என்னென்ன வேலைகள் செய்யக்கூடாது, எனக்கு அன்பானவர்களே விருத்த சேதனம் எப்படி செய்யப்பட வேண்டும், மிக அற்புதமாக அவர்கள் மிஸ்னா என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அது எல்லாம் சடங்காச்சாரம், பாரம்பரியம். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு யூதரின் பாரம்பரியம் இருந்தது, இன்றைக்கு ஆவிக்குரிய மார்க்கத்திலே பாரம்பரியம் இருக்கிறது. மரித்தவரிடத்திலே ஜெபம் பண்ணுவது பாரம்பரியம். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இன்றைக்கு மரித்தவரிடத்திலே ஜெபம் பண்ணுகிறார்கள், மரியாதையிடத்திலே ஜெபம் பண்ணுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலரிடத்திலெல்லாம் அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். இது என்னவென்றால் புளித்த மாவு பாரம்பரியம். திருச்சபையிலே இந்த பாரம்பரியத்தை கொண்டு வந்தார்கள். உருவ வழிபாடு, ஒவ்வொருவருக்கும் உருவத்தை செய்து கொண்டு அவைகளை வழிபடுவது பாரம்பரியம். புனித யாத்திரை செய்வது, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் புனித யாத்திரை மேற்கொள்ள வேண்டும். பாரம்பரியம். வேதத்தில் இல்லாதவைகளை எல்லாம் திருச்சபைக்குள்ளே உட்புகுத்தி அவர்கள் பாரம்பரியத்தை அதிகமாய் தழுவி பரிசுத்த வேத எழுத்துக்களை அவர்கள் விட்டுவிட்டார்கள். மரித்தவர்கள் எல்லாரும் புனிதர்கள் ஆக்கிவிட்டார்கள். மரித்தவர்கள் எல்லாரும் புனிதர்கள். எப்படி ஆக முடியும்? உத்திரிஸ்தலம் என்கிற ஒரு பாரம்பரியத்தை கொண்டு வந்தார்கள். இப்படியெல்லாம் பாரம்பரியம் திருச்சபைக்குள்ள அநேக பாரம்பரியங்கள் சபைக்குள்ளே வந்து இன்றைக்கு சபை முழுவதும் இந்த புளித்த மாவு பாரம்பரியத்தின் சத்தியங்கள் மடிந்து இருக்கிறது. வேதத்தின் சத்தியம் மறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே இதை போல பரிசைகளை சபைகளை பிரதானம் செய்வார்கள். இந்த பரிசைகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்கிறார். இந்த பரிசைகள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்புக் கொடுப்பார்கள். எனக்கும் அன்பான பிள்ளைகளே, நாம் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்புக் கொடுக்காமல் இருக்க வேண்டுமானால் இந்த பரிசைகளுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் இந்த மாணவர்கள் இருக்கிறார்களே, கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை சீர்தூக்கி பார்த்து நான் ஒரு பரிசையனா, நான் ஒரு பரிசீலனை போல சபையில் இருக்கிறதா, அல்லது பரிசீலனை போல நான் காட்சி அளிக்கிறதா என்று எண்ணி அப்படிப்பட்ட ஒரு பரிசீலனை வாழ்க்கையை நாம் எடுத்துவிட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை தொடர்ந்து வழிநடத்தி இந்த பரிசீலனை வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலாமல் இருப்பதற்கு நாம் எச்சரிக்கையாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்.